வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேப்பர் கட்டிங் தாங்க. அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி சிம்பிளாக ஈஸியாக நம்ம கட் பண்ணலாங்கிறது தாங்க நான் சொல்லித்தர போகிறேன். இதை நீங்கள் பிகினராக இருந்தால் இதே மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சு நீங்கள் 2 வாட்டிக்கு 3 வாட்டிக்கு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளவுஸை வச்சு கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாதா ப்ளவுஸை மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு கீழே விடுவோம் பார்த்திங்களா, அதுக்காக ஒரு லைன் நான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸை நீங்கள் நல்லா அயன் பண்ணி, சுருக்கமாக இருந்தால் அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த கழுத்து பகுதி உடம்பு இறக்கத்தை கரெக்டாக நல்லா நீவி விட்டுட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக ப்ளவுஸை வச்சுக்கோங்க. இப்போ கழுத்து பகுதிக்கிட்டேருந்து கீழே நம்ம டாட் பிடிப்போம் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் விழுகும். அதை நீங்கள் அப்படியே கேப் விட்டுருங்க. அந்த அளவை கரெக்டாக கழுத்து வளைவு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல அந்த மடிப்பு பகுதிக்கிட்ட, பேப்பரோட மடிப்பு பகுதிக்கிட்ட கழுத்தை வச்சுட்டு, இப்போ பார்த்திங்கன்னா இடுப்போட அளவை குறிச்சிட்டு இந்தா பாருங்கள் 1/2 இன்ச்சு நமக்கு இருக்குது. அப்போ நம்ம டாட்டுக்கு இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டால் போதும். இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அப்புறமா விட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக நல்லா கையை நல்லா மேலே இழுத்து பிடிச்சிக்கிட்டு உடம்போட சுற்றளவும் ஆம்ஹோல் உயரத்தையும் நம்ம இப்போ மார்க் பண்ணிக்கலாம். நல்லா ஷோல்டரையும் நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு கைப்பகுதியை நல்லா மேலே எடுத்து விட்டுங்க. இப்போ கரெக்டாக அந்த ஆம் ஹோல் வந்து எந்த இடத்துல முடியுதோ நீங்கள் அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும், அளவுக்கு தையலுக்கான ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோலுக்கு மேலே. அப்புறம் உடம்பு சுற்றளவையும் ஒரு கீழே ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ ப்ளவுஸோட உயரத்தையும் கழுத்து அகலம் ஷோல்டர் இது 3ஐயும் நெக்ஸ்ட்டு கரெக்டான அளவில் வச்சு நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறமா கழுத்து அகலத்துக்கு 1/2 இன்ச் விட்டுக்குங்க, ஷோல்டருக்கு 1/2 இன்ச், மேலே ஷோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்கும் ஆம் ஹோலை ஜாயின் ஸ்லீவும் ப்ளவுஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ கரெக்டாக அந்த ப்ளவுஸோட முன்பகுதி உள்ளே தள்ளி விட்டுட்டு கழுத்தோட ஷேப்பை அப்படியே வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாங்க. இது வந்து கரெக்டான அளவு. இப்போ நான் வந்து ட்ராயிங் பண்ணுறது கரெக்டான அளவு. இதை மார்க் பண்ணி நம்ம ப்ளவுஸை எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச்சு வெளிப்பக்கமாக மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டான பகுதியை நான் மார்க் பண்ணிக்கிட்டேங்க. அதுலேருந்து இப்போ பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சு மேலே வச்சுருக்கேன். இந்த பக்கம் அதே மாதிரி 1/2 இன்ச்சு வச்சுருந்த பாருங்கள், அதுலேயே நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா விட்டதுக்கு லைன் போட்டுக்கிறேன். அப்புறமா ஆம் ஹோலுக்கு கரெக்டான அளவு அதிலிருந்து 1/2 இன்ச், இந்த பக்கம் கழுத்து அகலத்துக்கிட்ட ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். துணியிலையாக இருந்தாலும் சரி, பேப்பர் கட்டிங்காக இருந்தாலும். இதுவே நம்மளோட ப்ளவுஸ்னால் நம்ம பேட்டர்னை போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்பொழுதும் அந்த பேட்டர்னை வச்சு கட் பண்ணிக்கலாம். இதே கஸ்டமருக்குன்னா நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு இது மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டான அளவு. அதுக்கு டாட்டாக வச்சுருக்கிறது வந்து நம்ம வெட்டுற அளவு. இதே மாதிரி மார்க் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஒரு டாட் பிடிக்கிறதுக்காக ஏற்கனவே அங்கே கொஞ்சம் கேப் விழுந்தது பார்த்திங்களா, அதில் 1/2 இன்ச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 1/2 இன்ச்சும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரியே மேலே உடம்பு சுற்றளவுக்கிட்டையும் 1.5 இன்ச்சு தையலுக்கான அளவு எக்ஸ்ட்ராவாக நம்ம துணி விடுவோம் பார்த்திங்களா, அதுக்கான அளவு. இப்போ கரெக்டாக அதுக்கு நேர் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம், லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆம் ஹோல், நீங்கள் ஆம் ஹோலை ப்ளவுஸை வச்சு அழகாக அப்படியே இருக்கிறத அப்படியே நம்ம எடுக்கலாங்க. இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் லைன் போட்டு அதுக்கு 1.25 இன்ச்சா 1.5 இன்ச்சா அந்தளவு எவ்வளோ வருதோன்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதை நீங்கள் கரெக்டாக அந்த ஷோல்டரோட கரெக்டான அளவு அங்கே ஆம் ஹோல் அளவு வச்சுட்டு ஒரு 2 இடத்துல இல்லை 3 இடத்துல இந்த இப்படி விரலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும். அளவு ப்ளவுஸ் அவங்க எப்படி கொடுத்தாங்களோ நமக்கு அதே மாதிரியே வந்துடும். புதுசாக நம்ம பழகிறப்ப சில டவுட்டு, இப்படி வச்சா என்ன ஆம் ஹோல் வந்து சுற்றளவு அதிகமாகுதே அப்படின்னு தோன்றவங்க இது மாதிரி கண்டிப்பாக வச்சிங்கன்னா அப்படியே அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ நமக்கு அதே மாதிரியே கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம மார்க் பண்ணது கரெக்டான அளவு. அதனால் கரெக்டான அளவில் இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா மேலே ஒரு 1/2 இன்ச்சு அங்கே பார்த்திங்களா ஆம் ஹோல்
ஜாயிண்ட் கிட்ட விட்டதும் மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டதையும் ஜாயின் பண்ணிக்கங்க. இது வந்து கரெக்டான அளவு. அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு நீங்கள் வெட்டுறதுக்கான அளவு. எப்பொழுதுமே இதை மட்டும் நம்ம கவனமாக பார்க்கணுங்க. இல்லைன்னா நமக்கு வெட்டிட்டோம்னா ஆம்ஹோல் வந்து உங்களுக்கு பெருசாக போயிடும். இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். கரெக்டாக ப்ளவுஸில் வந்து எனக்கு ஒரு 8.75 வந்ததுங்க. அதே அளவு நமக்கு இதுலேயும் வருதான்னு பார்க்கலாம். பார்த்துங்க, நல்லா இழுத்து நான் பார்க்குறேன். கரெக்டாக நம்ம ப்ளவுஸோட கை அந்த நல்ல ஜாயிண்ட்டை நல்லா இழுத்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு 8.75 ஒரு துளி கூட மாறாமல் அப்படியே வருது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் எல்லா பக்கம் அளவுக்கு விட்டுட்டோமா, கீழே டாட்டுக்கு விட்டுட்டோமான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். பேப்பர்லையாக இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரியே 2 வாட்டிக்கு 3 வாட்டி வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டு கட் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக பழகிடும். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்ட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் மறதியாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே நம்ம ஒரு 5-6 ப்ளவுஸ் தைச்சிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ கரெக்டாக மடித்து அடிக்கிறதுக்கும் ஆம் ஹோலோட ரவுண்ட் கிட்டையும் நம்ம ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். நான் எப்பொழுதுமே ஷோல்டர்கிட்டையும் ஆம் ஹோல் கரெக்டாக அந்த 1/2 இன்ச் விட்டுருந்தேன். அந்த இடத்துலையும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். 2 பக்கமும் நமக்கு மார்க்கிங் விழுந்துருங்கிறதுக்காக நான் அங்கேயும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது மேலே நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பேக் பார்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து வச்சுங்க. சிங்கிள் பேப்பராக இருந்தால் கூட போதும். இப்போ அதே அந்த பேக் பார்ட்டை எடுத்து நம்ம அது மேலே அப்படியே வைக்கிறோம். ஒரு 1/2 இன்ச்சு முன்ன தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஐப்பட்டி ஊக்குப்பட்டி ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு நம்ம விடணும். இப்போ பாருங்கள், பேக் கழுத்துவே நான் அப்படியே ட்ராயிங் பண்ணிக்கிறேன். அது எந்த அளவு இருந்துச்சோ அதே மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆம் ஹோல் ரவுண்டையும் நான் அதே மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கேன். எல்லா அளவையும் நம்ம அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டை நீ அவ்வளோதான் எடுத்துக்கலாம். இப்போ 1/2 இன்ச் அந்த கரெக்டாக அந்த கேர்வாக வர்ற இடத்துல நீங்கள் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணுறோம்ல 1/2 இன்ச்சை விட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு கீழே மார்க் பண்ணி அதிலிருந்து அப்படியே கேர்வாக கொண்டுட்டு வந்துடுங்க. நம்ம இதை வந்து ஃப்ரண்ட் ஆம் ஹோலில் நம்ம குடஞ்சி கட் பண்ணோம்ல அதுக்காக தான் அந்த 1/2 இன்ச்சை நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு இப்படி மேலே ஒரு 1 இன்ச்சுக்கு கீழே இருந்து அந்த கேர்வாக கரெக்டாக வளையிற இடத்துல ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி இப்படி 1/2 இன்ச்சு வரைஞ்சிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1/2 இன்ச் நம்ம விட்டுருந்தெல்லாம் கரெக்டாக அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டான அளவு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வரைஞ்சது கட்டிங்கான அளவு, இது தையல் வர்ற அளவு. அப்படியே கொண்டுட்டு போய் அதிலே ஜாயின் பண்ணி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு முன் கழுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு விட்டுருப்போம்ல அதிலிருந்து கீழே வச்சு ரெடி அளவில் வச்சு அந்த எப்படி அந்த முன் கழுத்து இருக்குதோ கரெக்டாக அந்த அளவுக்கான அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ப்ளவுஸை வச்சுட்டு அப்படியே அதோடய வளைவு அப்படியே கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மார்க் பண்ணது வந்து பேக்கோட கழுத்தை நான் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஃப்ரண்ட்டை நான் பாருங்கள் எந்த இடத்துல எனக்கு முடியுதுன்னு கரெக்டாக பேக் பார்ட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல எனக்கு முடிஞ்சிருச்சு. இதுவே உங்கள் ப்ளவுஸில் முன்னாடியே முடிஞ்சாலும் பின்னாடி முடிஞ்சாலும் அதோட மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு கொக்கி பட்டிக்கு மார்க் பண்ணிக்கணுங்க. இப்போ எனக்கு அதுலேயே கரெக்டாக முடிஞ்சதுனால நான் அதிலிருந்து 1/2 இன்ச் வெளிப்பக்கமாக மார்க் பண்ணிக்குவேன். இது பார்த்திங்கன்னா முன் கழுத்தோட கரெக்டான அளவு. இப்போ அங்கே 1/2 இன்ச் விட்டுருந்தேன் பாருங்கள், அதிலிருந்து அப்படியே கீழே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு நம்ம அது வந்து பேக் நெக்கோட அளவு. நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுதான் ஃப்ரண்ட்டோட அளவு.
இப்போ ஒரு 1/2 இன்ச்சு ஐப்பட்டி ஊக்குப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக விட்டுக்குங்க. அதிலிருந்து கரெக்டாக தான் எந்தளவுக்கு நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் எனக்கு அந்த இடத்துல முடிஞ்சதுனால நான் வெளிப்பக்கமாக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு உள்பக்கமாக எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து நீங்கள் 1/2 இன்ச்சு கண்டிப்பாக மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ கொக்கிப்பட்டிக்கிட்ட வர்ற டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கரெக்டான அளவில் நீங்கள் வச்சு அந்த டாட் எந்த இடத்துல பிடிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும், பட்டியும் முன் பீஸும் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறமா டாட் பிடிக்க 1/2 இன்ச்சும் பட்டிக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தமாக 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம மெயின் டாட்டுக்கு உள்ள இடைவெளி எவ்வளோ, கேப் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். எந்த ப்ளவுஸ்லையுமே நீங்கள் ஊக்குப்பட்டி இருக்கிற இடத்த எடுத்து அளந்துக்குங்க. இப்போ எனக்கு 2.25 வருது. கீழே அளவுக்கு விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அதிலிருந்து ஒரு சாய்வாக 2.25 அந்த ஐப்பட்டி ஊக்குப்பட்டியை விட்டுருங்க. அந்த இடத்துல மார்க் பண்ணாதீங்க. அதிலிருந்து உள்ளே ஒரு லைன் போட்டிருக்கோம், அதிலிருந்து கரெக்டான அளவு உங்களுக்கு எவ்வளோ வருதோ 2.25 2.5 3 அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் சாய்வாக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ டாட்டோட வித்தை பார்ப்போம். மெயின் டாட்டு எவ்வளோவில் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம டாட்டோட உயரத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப இழுக்க வேணாம், கரெக்டாக இழுத்து நீங்கள் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இப்போ டாட்டோட வித்தை மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக எந்த இடத்துல மார்க் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1.25 வருது. நல்லா அது உள்ளே மடித்து அடித்ததுனால என்னால் கரெக்டாக இழுத்து வச்சு தாங்க நான் பார்க்க முடிஞ்சது. நீங்களும் நல்லா பார்த்து 1 1.5 1.25 அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து அங்கேருந்து கரெக்டாக எந்த இடத்துலேருந்து வெட்டியிருக்காங்களோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் தெளிவாக பார்த்து எடுத்துங்க. எனக்கு பாருங்கள் 1.25 வருது. கரெக்டாக அந்த 2.25 மார்க் பண்ணியிருந்த பாருங்கள், அதிலிருந்து 1.25 கரெக்டாக அந்த ப்ளவுஸோட முன் உயரத்தில், அதுக்கப்புறம் அதிலிருந்து இன்னொரு 1.25 இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்கோ கரெக்டான அளவு உங்களுக்கு வருங்க. அடுத்ததாக டாட்டோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ வருது, ஒரு 2.5 வருதுன்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ 3 2.5 எவ்வளோ வந்தாலும் கீழே கரெக்டாக அந்த தையல் வெட்டியிருப்பாங்க பாருங்கள், அதில் வரைக்கும் நல்லா நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிக்கங்க. எனக்கு பாருங்கள் 2.5 இன்ச் வருது. கரெக்டாக நான் 2.5 மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மெயின் டாட்டுக்கான அளவு நமக்கு முடிஞ்சதுங்க. இப்போ நேராக ஒரு கோடு போட்டுக்கிட்டு அதிலிருந்து நம்ம 1.25 மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, இந்த பக்கம் 1.25 அந்த பக்கம் 1.25 அதுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம அந்த 2.25 மார்க் பண்ணியிருந்த பிறகு சாய்வெலாம் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆம் ஹோலுக்கு அந்த சைடில் நம்ம எவ்வளோ பிடிக்கணும், எவ்வளோ அளவு விடணும்னு பார்க்கலாம். ஆம் ஹோலுக்கு நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள், அதிலிருந்து கீழே தள்ளி நீங்கள் அந்த ப்ளவுஸோட பட்டி பீஸ் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங், அதுலேருந்து 1/2 இன்ச் மார்க்கிங், அவ்வளோதான். இப்போ நம்ம கரெக்டாக அந்த மெயின் டாட்லேருந்து அந்த இடத்துக்கு நீங்கள் சாய்வெலாம் ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த பக்கம் நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு விட்டதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டாட்டுக்கான லென்த்து, கேப்பு இதெல்லாம் மட்டும்தாங்க நம்ம மார்க் பண்ணணும். இப்போ கொக்கி பட்டிக்கிட்ட பிடிக்கிற டாட் எவ்வளோ வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. எனக்கு பாருங்கள் 2.5 வருது. ஃபஸ்ட்டு லென்த்தை நீங்கள் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததான் மெயின் டாட்டுக்கும் அந்த ஊக்குப்பட்டி டாட்டுக்கும் உள்ள வித்து எவ்வளோ இருக்குது, இடைவெளி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க.
இடைவெளி பார்த்திங்கன்னா எனக்கு 2 இருக்குது. அந்த 2 இன்ச்சை பாருங்கள், மெயின் டாட்லேருந்து அதுக்கு உண்டான இடைவெளி எவ்வளோன்னு நல்லா எடுத்து வச்சு பாருங்கள். எனக்கு பாருங்கள் ஒரு 1.25 இருக்குங்க. கரெக்டாக அந்த மெயின் டாட்லேருந்து அந்த நம்ம மார்க் பண்ணியிருந்த பார்த்திங்களா லென்த்துக்கு, அந்த இடத்துல எந்த இடத்துல டச் ஆகுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதுக்கும் இதுக்கும் நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு லென்த்தும் கரெக்டாக வந்துடும், அதோட வித்தும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதிலிருந்து கீழே ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுருந்தோம்ல, அதில் மடித்து நம்ம அடிச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு டாட்டோட பாயிண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் டாட். ஆர்ம் ஹோல் டாட்டு எந்த இடத்துல பிடிச்சிருக்காங்கங்கிறத நம்ம இப்படி டேப்பை வச்சு அளந்து பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 இன்ச்சில் வருது. கரெக்டாக ஒரு 5, 5.5 தாங்க வரும். இப்போ நம்ம மேலே ஷோல்டருக்கு விட்டுருக்கோம் பாருங்கள் 1/2 இன்ச், அதை விட்டுட்டு அதிலிருந்து 5 இன்ச் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பிடிக்கிற இடத்த பார்த்தாச்சு. இப்போ இதுக்குள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். மெயின் டாட்டுக்கும் ஆர்ம் ஹோல் டாட்டுக்கும் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு 2 இன்ச் வருது. இப்போ மெயின் டாட்லேருந்து ஒரு 2 இன்ச், அது எந்த இடத்துல எதை பார்த்துன்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கரெக்டாக அங்கே மார்க் ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா கொக்கி பட்டிக்கிட்ட பிடிக்கிற டாட்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்கள். அதுவும் 2 இன்ச் வருது. இப்போ அந்த 2 இன்ச் அங்கே எங்கே டச் ஆகுதோ அது மேலே டச் ஆகிற இடத்துல நேராக நீங்கள் இப்படி கிராஸ் மாதிரி போட்டு அதுலேருந்து நேர் ஒரு லைன் போட்டுங்க. அப்புறமா அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம எவ்வளோ டாட் பிடிப்போமோ அந்த இடத்துல ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட்டு பாயிண்ட்டு முடிஞ்சுதுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஐப்பட்டி ஊக்குப்பட்டிக்கான 1/2 இன்ச்சை நீங்கள் கண்டிப்பாக விட்டுருங்க. அதுக்கப்புறமா எந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறோமோ, இப்போ டாட் பிடிக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு வீ கட் கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், அளவுக்கு கொடுத்ததில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆர்ம் ஹோல்லையும் நம்ம 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு நீங்கள் குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளோதான், அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு பேப்பர் கட்டிங் போட்டாச்சு. நீங்களும் புதுசாக பழகிறவங்களா இருந்தால் இது மாதிரி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நியூஸ் பேப்பர்லேயே கட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட அளவு ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒரு பேட்டர்னை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம அர்ஜென்ட்டு கூட டக்குன்னு பேட்டர்னை போட்டு கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. அதுக்கப்புறமா இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்லீவ் தாங்க. ஸ்லீவுக்கும் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு கீழே மடித்து அடிக்கிறதுக்காக 1.5 இன்ச். இப்போவே சாதா ப்ளவுஸ்னால் நம்ம ஒரு 1.5 இன்ச் விடலாம். அதுவே லைனிங் ப்ளவுஸ்னால் நீங்கள் அடித்து திருப்புறதா இருந்தால் ஒரு 1/2 இன்ச் விட்டாலும், துணி கம்மியாக இருக்குது, பார்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 இன்ச் விட்டாவே போதும். அப்படியே லைனிங்கில் அடித்து திருப்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக கையெல்லாம் சுருக்கம் இல்லாமல் நீங்கள் எடுத்து விட்டுக்குங்க. இப்போ கரெக்டான அளவில் ஒரு மார்க்கும், அது தையலுக்கான வெட்டுறதுக்கான ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கிட்டு, கை சுற்றளவில் ஒரு மார்க்கிங்கும், ஆர்ம் ஹோலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க்கிங்கும், கையோட சுற்றளவில் ஒரு மார்க்கிங்கும் பண்ணிக்கங்க. இப்போ இதே எப்படி நம்ம ஆர்ம் ஹோலுக்கு பண்ண மாதிரி ஒரு 2 டாட் அந்த விரலை வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்குங்க. அதுலேயே நீங்கள் அழகாக ஒரு கேர்வை ஈஸியாக வரைஞ்சிடலாம். கேர்வ் வராதவங்களுக்கு கூட இது ஈஸியாக வரும். ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வேணுமான்னு நம்ம இதுக்கு தேவையே இல்லைங்க. அப்படியே அளவு ப்ளவுஸில் ஒரு 3 மார்க்கிங்கை கொடுத்தோமா வரைஞ்சி ஈஸியாக வரைஞ்சிடலாம். இப்போ அதுக்கப்புறமா நீங்கள் அளவுக்கு தேவையான 1.5 இன்ச்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. கீழேயும் அதே 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கங்க. புதுசாக பழகுறவங்க எப்பொழுதுமே நம்ம ஒரு பேப்பரில் 2-3 வாட்டி கட் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா, எந்த தப்பும் நமக்கு வராதா அப்படின்னு பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அப்போ துணியில் போட உங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டை எடுத்து நான் வச்சு பார்க்குறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட் வந்து கரெக்டான அளவு. அதில் வைக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் தள்ளின மாதிரி வரும். அது நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை.
நீங்கள் இது மாதிரி வச்சு கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கையில் குடஞ்சி கட் பண்ணுறதுக்காக ஒரு இன்ச்சு தள்ளி உள்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து டேப்பை வச்சு பாதியாக பிரிச்சுக்குங்க. பிரிச்சுட்டு அதில் ஒரு மார்க் பண்ணி அந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச் உள்பக்கமாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச் அங்கே போய் முடிகிற மாதிரியும் அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி ப்ளவுஸோட சென்டரில் அப்படியே கொண்டு போய் முடிச்சிருங்க. அவ்வளோதான். இதுக்கு ஆம்கோல் ஸ்கேலு நமக்கு தேவையில்லை. அது இல்லாதவங்க இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னொரு வாட்டி நான் வச்சு காட்டுறேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது 1/2 இன்ச்சை பிடிச்சிட்டு இங்கே வச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் தள்ளி வரும். அது நம்ம தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டான அளவு. ஆனால் நீங்கள் இப்போவே மார்க் பண்ணிட்டா உங்களுக்கு கொஞ்சம் அதை அதுக்கு தைச்சதுக்கப்புறம் நீங்கள் வெட்டிக்கலாம். இப்போவே நம்ம வெட்டணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ கரெக்டான அளவில் நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்படி 2ஆக எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட்டுக்கு அப்படின்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டி இப்போ பார்த்திங்கன்னா துணியிலனா இது மாதிரி மீதி இடத்துல கரெக்டாக வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். அதே மாதிரி நான் இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டி அடிக்கிறதுக்காக மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஐ கட்டி ஊக் பட்டிக்கு விட்டோம் பார்த்திங்களா ஃப்ரண்ட் பீஸில், அதே மாதிரி இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுக்கணும். விட்டுட்டு தான் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம பட்டியோட அளவை மார்க் பண்ணணும். இப்போ பாருங்கள், 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு இது ஜாயின் பண்ணுறதுக்கானது. இப்போ ப்ளவுஸோட பட்டியை வச்சு அது எந்த இடத்துல முடியுதோ அந்த மார்க்கிங்கும், அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுருப்போமா அந்த மார்க்கிங்கும். பட்டிக்கு மட்டும் எப்பொழுதும் கரெக்டாக எடுக்கக்கூடாதுங்க. ஒரு 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே பட்டி கொஞ்சம் பத்தாமல் போயிடும். அதனால் நீங்கள் இருக்கிற அளவை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த டாட்டுக்கிட்ட எந்த இடத்துல பட்டி வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும், லாஸ்ட்டில் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங், 3 மார்க்கிங் பண்ணிக்கங்க. ஸ்டார்டிங்கு டாட் பிடிச்சோம் பார்த்திங்களா அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும், லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நான் விட்டுருக்கேன். அந்த அளவு என்னோடய பட்டி இந்த அளவுக்கு தாங்க இருக்குது. இது கரெக்டான அளவு. இதிலிருந்து நம்ம மேலே பட்டியும் ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கணும். விட்டு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஈஸியாக நம்ம ஒரு பேப்பர் கட்டிங் பண்ணியாச்சுங்க. பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி அளந்து பாருங்கள். அளவு ப்ளவுஸுக்கும் நம்ம பேப்பர் கட்டிங்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இப்படி டாட் பிடிச்சா இந்த ஹைட்டு வருதா அப்படின்னு நீங்கள் அளந்து பார்த்துட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் துணியில் போட்டு கட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பேக் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா 2 பீஸு கரெக்டாக அந்த இடத்துல அர்க்காத் பண்ணிக்கங்க. இது மாதிரி துணியை நம்ம மடித்து கட் பண்ணும்போது இப்படி நமக்கு 2 பீஸ் கிடச்சிரும். பட்டியும் நம்ம வெட்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்து ஜாயின் போடுற மாதிரி சில ப்ளவுஸில் வரும். அதை நான் வந்து உங்களுக்கு துணியில் கட் பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா பட்டியோட உயரத்தை நான் பார்க்குறேன். கரெக்டாக எனக்கு 3 2.25 கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டுருக்குறோமோ நீங்கள் அந்த அளவுக்கு தான் பிடிக்கணும். கீழேயும் அந்த அளவுக்கு தான் மடிச்சு அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக மேட்ச் ஆகும். நமக்கு 1/2 இன்ச்சை விட்டு 1/4 இன்ச்சு பிடிச்சி 1 இன்ச்சை மடிச்சு அடிக்கிறதுக்காக 3/4 இன்ச்சு பிடிச்சோம்னா நமக்கு அப் அண்ட் டவுன் வந்துடும். அவ்வளோதாங்க, ஈஸியான பேப்பர் கட்டிங் முடிஞ்சது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.